டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் உள்ள தமிழர்களை பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த மெட்ராஸ் கேம்ப் என்ற பகுதியை உள்ள குடியிருப்புகளை இடிப்பதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாளை முதல் இடிக்கும் பணி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் அங்கு உள்ள 500 குடும்பங்களும் அந்த மெட்ராஸ் கேம்ப் பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு செல்வது என்பது தெரியாமல் தவித்து வருகிறார்கள். இதனால் கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அந்த பகுதியில் வீடுகளை காலி செய்வதற்கு எங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த மெட்ராஸ் கேம்ப் பகுதியில் உள்ள தமிழர்கள் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதால் நாளை முதலே புல்டோசர்கள் மூலமாக மெட்ராஸ் கேம்ப் பகுதியில் உள்ள தமிழர்களின் குடியிருப்புகள் இடித்து தள்ளப்படும் என்ற அச்சம் அந்த பகுதி மக்களிடையே எழுந்திருக்கிறது. அவர்களை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு கூடுதலாக கால அவகாசம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அங்கு நிஜாமுதீன் பகுதியில் உள்ள அந்த மெட்ராஸ் கேம்ப் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதையொட்டி அவர்கள் அந்த பகுதியில் அரசுக்கு தங்களது குடியிருப்பு உரிமையை வழங்க கோரி அங்கு ஆர்ப்பாட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியில் நிஜாமுதீன் பகுதியில் மெட்ராஸ் கேம்ப் பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட இருப்பதை ஒட்டியும் அவர்களது வீடு இடிக்கப்பட இருப்பதை ஒட்டியும் உயர்நீதிமன்ற உத்தரவின் கீழ் இந்த நடவடிக்கையை தடுக்க இயலாமல் போனதாலும் அந்த பகுதி மக்கள் உடனடியாக அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அரசு மற்றும் நீதிமன்றம் மற்றும் ஆகியவை தங்களுக்கு மறு குடி அமர்வு பகுதிக்கு அந்த குடியேற்றத்தை மாற்றுவதற்கு சிறிது கூடுதலாக சில நாட்கள் அவகாசம் அளித்தால் வசதியாக இருக்கும் என்று விடுத்த கடைசி வேண்டுகோளையும் உயர்நீதிமன்றம் நிராகரித்திருப்பதால் நாளை அங்கு இருந்த ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்படும் என்ற அச்சம் நிலவுகிறது. இதனால் அந்த பகுதியில் ஒரு பதட்டமும் பரபரப்பான சூழ்நிலை. டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் உள்ள தமிழர்கள் 500 குடும்பத்திற்கும் அதிகமானவர் வசிக்கும் மெட்ராஸ் கேம்ப் பகுதி பதட்டமான மற்றும் பரபரப்பான சூழ்நிலையில் அந்த பகுதியில் காவல்துறையினரும் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை குடியிருப்புகள் இடிக்கும் பணி தொடங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்ஷிமா போனோம் அடிச்சிட்டானா தெருவில் தான் போன அப்புறம் வழி இல்லை. அப்புறம் என்ன வழி இல்லைன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மால்காடிலாம் போகணும். அப்புறம் எங்களுக்கு நல்ல இடமா கொடுங்க. எங்களுக்கு பார்த்து எவ்வளோ ஜாமான் எடுத்து கள்ள கணக்கு இங்கே அங்கேயும் நாங்கள் பிரச்சனை ஊழே கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு எங்குமே இடம் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு நான் 55 வருஷம் ஆகுது. வந்து இந்த டில்லியில் வந்து இத்தனை ஓட்டு போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாம் காடு இருக்குது. தமிழ்நாட்டில் எனக்கு ஓட்டு கூட கிடையாது. இங்கே வந்து மக்களை பெற்று கட்டி கல்யாணம் பண்ணிங்க வந்தேன். வந்து புள்ள குழந்தை பெற்று எல்லாம் பேர பெற்று எடுத்துட்டேன். என் வீட்டுக்காரங்க சேர்த்துட்டாங்க. இப்போ எனக்கு இடம் எல்லாம் ஆம்பளை பேர் கல்த்தியா இருக்கிறேன். ஓட்டு போட்டுறாங்க. எல்லாருக்கும் ஊடு கொடுக்கணும். அப்போ நீங்கள் நாளைக்கு காலி தான் பண்ணி ஆகணும். இல்லை நீங்கள் இல்லாத போங்க, இருக்காத போங்க, உங்கள் இஷ்டம். நாளைக்கு 1ஆம் தேதியெல்லாம் காலி பண்ணிடணும். அது மக்கள் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, ஸ்கூலுங்களுக்கு படிக்க இல்லை, தண்ணி குடிக்கிற வாய்ப்பு நல்லா இல்லை. ஒரே கலீஜ் ஏரியா, வெறிய திருடங்கிட ஏரியா இருக்கிற நாங்கள் லேடிஸ்லாம் பாதுகாப்பு இல்லை அந்த இடத்துல. 20 வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்க விட்டுது. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரரு இந்த இடத்துல பிரதானாக இருந்தார். என்ன பிரதானாக இருந்து ஒரு 10 சொக்கி தான் வந்து போட்டோம். மற்ற பேரெல்லாம் அப்புறம் வந்து நாளையெல்லாம் துத்து வீடு கட்டிக்கிட்டாங்க. முன்னாடி வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இறந்த பார்த்து நான் 3 வருஷம் எலெக்ஷனில் நின்னேன். என் பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு நின்றுட்டேன். இப்போ பின்னாடி வந்து கட்டணவங்களுக்கெல்லாம் வீடு கிடைச்சிடுத்து எனக்கு கிடைக்கல.